காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியேகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் மழைநாடு. மழை நாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு பெரியவா ஒரு பக்தர்கிட்ட கேட்டது. தெய்வம் பேசுமா அப்படின்னு சந்தேகம் வரவாளுக்கு இது சொல்லி என்ன இருக்கும். ஒரு தனியார் ஆஃபீஸில் தன்னுடைய 18வது வயசில் ஷார்ட் ஹேண்டு, டைப்ரைட்டிங்கு, எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு இதோட சேர்த்து 58வது வயசில் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார்ந்தார் ஒரு பக்தர். அவர் வசித்த இந்த பதவி, வகித்த பதவி, அவருடைய ஏகப்பட்ட பணம், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தா கூட அவருடைய உள் மனசில் வெறும் சூன்யமாகவே இருந்தது. வேலை 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 வேலைன்னு உயிரை கொடுத்து இவ்வளோ வருஷம் உத்தியோகம் பார்த்ததில்ல, நான் யார் அப்படின்னு அரை நிமிஷம் கூட அவர் யோசிக்காமல் விட்டார். அதோட ரிசல்ட்டு ரிட்டையர் ஆனதும் அத்தனை நாள் மாங்கன்னு எந்த கம்பெனிக்காக உழைச்சாரோ அந்த ரொட்டீன், அன்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் ஒரே ஒரு நொடியில் ஒரு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, பெரிய உபச்சாரம்னு சொல்லுவாளே, அந்த பார்ட்டியோட விட்டுட்டு தள்ளி ஓடி போயிட்டார். பெத்த பிள்ளைகளோ மாட்டு பொண்ணு கல்கத்தாவில் இருந்தால் அங்கெல்லாம் போனால் போய் இறக்குற அன்றைக்கி இருக்கிற மரியாதை, உபசரிப்பு எல்லாமே 4 நாளைக்கு மேலே கண்டினியூ ஆச்சுன்னா அது பெரிய பாக்கியம். அந்த மாதிரி பிள்ளை நல்ல உத்தியோகம், நல்லவன். ஆனால் என்ன பிரயோஜனம்? மாட்டு பொண்ணு நல்லவ தான். யாருக்கு? பிள்ளைக்கு. பெத்தவாளை ஒதுக்கிட்டு பிள்ளையை மட்டும் தங்க குடும்பமாக நினைக்கிறவ. பிறந்த வீட்டுக்கு மேலே அபரிதமான தரிசனம் கரிசனாலும் உண்டு. இப்படி இருக்க வீட்டில் எவ்வளோ நாளைக்கு தங்கினாகும்? இப்போ இருக்கிற பேச்சுவார்த்தை கூட அதிகம் போயிடுமோ, அறுந்து போயிடுமோ அப்படிங்கிற கொஞ்சம் யோசித்தார், தங்கினார். யார் வழி காட்டுவா? நீனே அனாத அப்படி பெரியவாளுடைய திருவடியில் போய் விழுந்தார். மனசுக்குள்ளே எங்கே போகிறது, யாரோட தங்கிறது, ஜென்மம் கடத்தாத்திக்காமல் 58 வருஷம் இப்படி கோட்டை விட்டாச்சு அப்படின்னு ஒரே குழப்பம். எதுவுமே பேசாமல் நமஸ்காரம் மட்டும் வரமானார். பெரியவரை பார்த்தார். கிட்ட பவ்யமான நின்னர். பார்த்தோம். பெரியவா அனுகிரகத்தில் எல்லா க்ஷேத்திரமும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். போன வாரம் தலைக்காவேரி போயிட்டு காவேரி போட்டினோம், அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னார் பெரியவண்ணே. காவேரி உற்பத்தி ஸ்தானத்துலேயும் உற்பத்தி இடம் அந்த இடத்துலையும் சங்கமம் முடியறதே அந்த இடத்துலையும் ரொம்ப குறுகலாக தானே இருக்குது அப்படின்னா பெரியவா. ஆமாம், காவேரி ரொம்ப அகலமாக பெருசாக இருக்கிற இடம், மத்தியஸ்தானத்துக்கு பேர் என்ன அப்படின்னார். இவர் அகண்ட காவேரி அப்படின்னார். அது எங்கே இருக்குது? அது திருச்சி பக்கத்தில் இருக்குது. அந்த பிரதேசத்துக்கு என்ன பேர்? பக்தர் மூச்சார் திருத்துன்னு. மழை நாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியோ? அது எங்கள் தாத்தா சொல்லுவார். காவேரி தீரம்தான் மழைநாடு. ரொம்ப ஆச்சாரிக்காரெல்லாம் இருந்த நாடு. உங்கள் தாத்தா இருந்த இடம். பக்தருக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அடுத்தது பெரியவர் எதுவுமே சொல்லாமலே அப்படி ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சுட்டோம். திருச்சியில் ஜாகம் வச்சுக்கோ, தினம் ஒரு கோயிலுக்கு போ. உச்சி பிள்ளையார், மாத்ருபுதேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி, ஜம்புலிங்கேஸ்வரர், ஸ்ரீரங்க ரங்கநாதர், வயலூர் முருகன், குணசீலம் சீனிவாச பெருமாள், இப்படியே தரிசனம் பண்ணின்று தெய்வம் பேசுமா அப்படி சந்தேகம் வரவாளுக்கு தெய்வம் பேசுறது அப்படின்னு சத்தியமாக அவருக்கு தோணித்து. உண்மையான மகானுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு நிறுத்திடலாம் சத்தியமாக. அப்படியே கண்கள் அப்படியே நன்றி கொண்டோடு அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா சொன்னபடி திருச்சியில் ஜாக பார்க்கறதுக்காக போனார். மலைக்கோட்டை தெருவில் சூப்பரான வீடு கிடச்சிது அவருக்கு. பெரியவா சொன்னபடி தன்னை வாழ்க்கையை முறையை அமைச்சுட்டு அதனால் கட்டாயம் நிச்சயமாக வீடு பொருள் கிடைக்குன்னு சொல்லுவாள். மகாபெரியவா சரணம்.